Hello students, welcome back to my YouTube channel. ஸோ மேக்ஸ்க்கான எல்லா கிளாஸஸும் வந்து லைன் பை லைன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் உங்களுக்கு ஒன்றுமே வந்து தெரியல மேக்ஸில் அப்படின்னா இந்த கிளாஸ் மட்டும் இப்போ டக்குன்னு எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த கிளாஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே உங்களால் வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ எக்ஸாம் வருது அப்படின்னும் போது இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, என்னென்ன மாடல்லாம் இருக்குது, இதோட ஃபார்முலாஸ்லாம் என்ன, அந்த மாதிரி பேசிக் அண்ட் ஒரு ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. இப்போ நம்ம கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் அண்ட் HCF பொறுத்த வரைக்கும் இப்போ 1 நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் அண்ட் HCF வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதர் நம்பரால் அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1 நம்பர் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எல்சிஎம் இன்ட்டு HCF டிவைடட் பை 1 நம்பர். ஸோ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, சரியா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 3/2ன்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 4ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே இது ரெண்டுத்துக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க இந்த ரெண்டுத்துக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சோன்னா இதோட எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சதான் அதுவும். இது வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ 1க்கும் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரைம் நம்பர். ஸோ நமக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 1 into 3 இதுதான் நம்மளோட எல்சிஎம் இதுக்கு. ஸோ HCF அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக இருக்கணும். ஸோ 2க்கும் 4க்கும் என்ன காமன்னா 2 தான் காமனாக இருக்கும். ஸோ HCF வந்து நமக்கு 2. அப்போ இந்த கொஷினோட எல்சிஎம் என்ன அப்படின்னு, இந்த ஃப்ராக்ஷனுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னா LCM of numerator divided by HCF of denominator. So LCM of numerator divided by HCF of இந்த denominator 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்படி தான் இதை போடணும். ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து HCF of fractions. ஸோ இப்போ இந்த சேம் கொஷினுக்கே வந்து HCF வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா மேலே வந்து HCF என்னென்னு கண்டுபிடிக்கணும், கீழே வந்து LCM என்னென்னு இந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஸோ 1க்கும் 3க்கும் HCF வந்து 1. நெக்ஸ்ட்டு LCM ஆஃப் 2,4 வந்து 4. ஸோ நம்ம HCF வந்து இதுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 1/4. நெக்ஸ்ட்டு LCM அப்படின்னா என்ன அப்படின்னு வெறும் LCM மட்டும் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் டிவைடட் பை HCF. ஸோ ஒன்றுத்துக்கான HCF வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 ப்ராடக்ட் வந்து அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, HCFும் கொடுத்துட்ருப்பாங்க, நம்மளை LCM கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து LCM is equal to the product of the 2 numbers divided by HCF. இதுக்கு ரெண்டுத்துக்கு HCF வந்து 1. அப்போ product of the numbers this divided by HCF. இதுதான் அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாசிபிள் பேர்ஸ் அப்படி வந்து கேட்குறாங்கன்னா product of the number divided by HCF. ஸோ 12y which is equal to 2160 அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு இந்த 12ம் 12ஐயும் நம்ம இது கூட வந்து கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ ப்ராடக்ட் பாசிபிள் பேர்ஸ் அப்படின்னும் போது XY which is equal to இந்த 12 12 கீழே டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதில் 15 வரும். இந்த 15 வந்து எப்போ ப்ராடக்ட்டில் நமக்கு வரும்? 1/15 15 வருமா? நெக்ஸ்ட்டு 5/3 15 வரும், வேறு எதுலேயும் வராது. ஸோ இதுதான் பாசிபிளான வே. ஸோ மொத்தம் 2 பாசிபிள் வே, அந்த மாதிரி இந்த சம் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் நம்பர் டிவைடட் பை இது லீவ்ஸ் நோ ரிமைண்டர்
2 ஆஃப் ஈச் கேஸ். இந்த மாதிரி கொஷின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி போடணும் அப்படின்னா, லீஸ்ட் நம்பர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்சிஎம் ஆஃப் அந்த நம்பர் எல்லாமே 4, 6, 8 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு லீவ்ஸ் ரிமைண்டர் 2 அப்படின்னா அந்த +2 வந்து போட்டுக்கணும். அதுவும் ஈச் கேஸ்ன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவே கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் டிவைடட் பை 3, 5, 8, 12 ஹாவ் 2 as ரிமைண்டர் இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் வந்து இதுதான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஏன்னா இதுக்கு மேலே 1 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 6 டிஜிட்டில் போயிடும். அதே மாதிரி இதுவே வந்து ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ என்ன பண்ணணும், இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர். இது வந்து லார்ஜஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை அப்படின்னா இதை வந்து இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் இப்போ கண்டுபிடிக்கிறோம். இது வந்து 120ன்னு வச்சுக்கோங்க. 120 வருது. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்குது இல்லையா, அதை தூக்கி இதால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிமைண்டர் வரும். ஓகேவா? அந்த ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட அந்த ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஏபிசி வந்து செகண்ட்ஸு வாட் டைப் வில் மீட் அகெயின் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏபிசி அது வந்து அது மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு என்ன செகண்ட்ஸுன்றதுக்காக டிவைடட் பை 60 போட்டோன்னா அதோட ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லீஸ்ட் நம்பர் டிவைடட் பை திஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் இப்படி இது கொடுத்துட்டாங்கன்னா, லீஸ்ட் நம்பர்னால் முன்னாடி மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அந்த நம்பருக்கு. ஸோ லீவ்ஸ் ரிமைண்டர்னு 3 ரிமைண்டர் கொடுத்துருக்கிறதுனால இதை மைனஸ் பண்ணி பார்ப்போம். 4 - 1 வந்து 3, 5 - 2வும் 3, 6 - 3யும் 3. இந்த மாதிரி காமனான ரிமைண்டர் வருது அப்படின்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கணும். ஈச் ஆஃப் 1 கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா கடைசியாக வர அந்த எல்சிஎம்மோட அதை ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இப்படி காமனான டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா கடைசியாக அந்த ரிமைண்டர் வந்து அதுலேருந்து எல்சிஎம்லேருந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் டிவிசிபிள் பை இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணோன்னா நம்மளை வந்து ஃபஸ்ட்டு அதோட மல்டிப்ளிகேஷன் எப்படி இப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் வந்து இதுக்கு கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து 4, 2, 5, 2, 3 வருது. ஸோ இந்த 2 இது இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இங்கே ஆல்ரெடி 2 2 இருக்குது. ஸோ மொத்தம் 2^4 இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர்னு சொல்லும்போது இது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூவாக வரணும். இப்போ இது ஆல்ரெடி ஸ்கொயராக தான் இருக்குது. 2 ஸ்கொயராக இருக்குது. இது நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இதுக்கு இன்னொரு 3 குறையுது, இன்றைக்கி இன்னொரு 5 குறையுது. ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும்னா இதோட சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும். இதுதான் நம்மளோட ஸ்மாலஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மாலஸ்ட் நம்பர் லீவ்ஸ் ரிமைண்டர் 3 when divided by இது, பட் லீவ்ஸ் ரிமைண்டர் நோ ரிமைண்டர் when divided by 9. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த எல்சிஎம் இன்ட்டு என்ன வேல்யூ நம்ம போட்டோன்னா அது கூட ப்ளஸ் நம்ம இந்த 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த டிவிசிபிள் பை 9 வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து மெஜாரிட்டி நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு வந்து சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படி போடணுன்றது பின்னாடி நம்ம சம்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா அதை இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட்டு நம்பர் நியரஸ்ட் டு எக்ஸ் டிவிசிபிள் பை 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து நம்ம அதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும். நியரஸ்ட் டு ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1000 அப்படின்னா
அதை எழுதிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் வந்து போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் இது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி சம் வந்து நம்மளுக்கு இது வந்து டிவிசிபிள் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி போடணும். இப்போ லார்ஜஸ்ட்னால் நம்ம என்ன பண்ணணும், லார்ஜஸ்ட்னு கொடுக்குறாங்கன்னா இதை ஃபஸ்ட் நம்ம இந்த எல்சிஎம்மால் டிவிசிபிள் பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்படியே இதை மைனஸ் பண்ணி போட்டாலே போதுமானது. ப்ளஸ் இங்கே எதாவது ரிமைண்டர் கொடுத்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து இந்த எல்சிஎம்மால் டிவிசிபிள் பண்ணிவிட்டு இந்த டிவைசரையும் நமக்கு ரிமைண்டர் வந்துச்சு இல்லையா, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ லார்ஜஸ்ட்டு இல்லைனா கிரேட்டஸ்ட்டு அப்படின்லாம் கொஷனில் கேட்குறாங்கன்னா அது வந்து ஹெச்சிஎஃப். லீஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு எல்சிஎம். ஸோ இப்போ ரேஷியோ ஆஃப் நம்பர் பற்றி கேட்குறாங்க 4:5 அப்படின்னு. அப்புறம் அதோட எல்சிஎம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து என்னென்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்படி கேட்டாங்கன்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், 4x × 5x. ஏன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும், எல்சிஎம் வந்து வரும் இல்லையா. ஸோ 4x × 5x which is equal to 120. 4 5s are 120. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், வேல்யூ எக்ஸோட வேல்யூ வந்துடும். இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணி போட்டால் அந்த நம்பர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது பாருங்கள், ரேஷியோ ஆஃப் த நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. இதில் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படியே இதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே அந்த காமனானது தான் வந்து அந்த நம்பரோட ஹெச்சிஎஃப். ஸோ 2 × 12, 3 × 12, 4 × 12ன்னு அப்படியே போட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்படி பண்ணாலே அதோட எல்சிஎம் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ 2 நம்பர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்சிஎஃப் × எல்சிஎம்மோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த நம்பர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த சம் எப்படி போடணுன்னா, ஸோ முன்னாடி போட்ட மாதிரியே இந்த எல்சிஎம் × ஹெச்சிஎஃப் அந்த வேல்யூ, ஸோ 3x × 4x இப்படி போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 13 வருது. இதை என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தோட மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு அந்த வந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இதுக்கு எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ கொஷின்ஸோட மாடல்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், LCM of 2 numbers வந்து இது அண்ட் HCF வந்து இது. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் வந்து இதுனா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், அதர் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா which is equal to HCF into LCM divided by one number பார்த்தோமா. ஸோ HCF வந்து 5, LCM வந்து 225 divided by one நம்பர் வந்து 25. இது போட்டால் another நம்பர் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன கேன்சல் பண்ணலாமா, 5 5s are 5 1s are 5 4s are 20, இங்கே 2 5 5s are 25. ஸோ 45 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஸோ இதில் வந்து எல்சிஎம் வந்து இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷனுக்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்கோ அதே தான், எல்சிஎம் ஆஃப் த நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் த டினாமினேட்டர் போடலாமா. எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் கீழே வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் இந்த டினாமினேட்டருக்கு. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2 4 5 நியூமரேட்டருக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சா என்ன வரும், 2 1s are 2 2s are 5 வந்து எதுவும் வராது, அவ்வளோதான். ஸோ 5 2s are 10, 10 2s are 20. இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஓகேவா. ஹெச்சிஎஃப் வந்து என்னது, ஹெச்சிஎஃப் எது கண்டுபிடிக்கணும், 3 9 6 கண்டுபிடிக்கணும். 3 டேபிள் வருமா, 3 1s are 3 3s are 3 2s are, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் எதுவும் காமன் கிடையாது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 3.
ஸோ ஃபார்முலா வந்து என்னது, எல்சிஎம் கேட்டாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா which is equal to LCM of numerator divided by HCF of denominator. So LCM of numerator வந்து 20 divided by HCF of denominator வந்து 3. So 20/3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், HCF ஆஃப் இதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ HCFனோட ஃபார்முலா, HCF ஆஃப் ஃப்ராக்ஷன் வந்து என்னது, HCF of numerator divided by LCM of denominator. Okay, so இதுக்கு HCFும் இதுக்கு LCMும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ HCF 2 4 6க்கு எல்லாத்துலேயும் 2 வந்து வருமா, 2 1s 2 2s 2 3s, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் காமன் கிடையாது. ஸோ HCF வந்து 2. LCM ஆஃப் 3, 5, 7. எல்சிஎம் கண்டுபிடிச்சா இது மூணுமே ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணால் என்னது, 3 5s 15 into 7, 7 5s 35, 7 1s 7, 10. இது எல்சிஎம். ஸோ இதுக்கான ஃப்ராக்ஷனுக்கு வந்து HCF of numerator divided by LCM of denominator 105. So 2 divided by 105 தான் நம்மளோட ஆன்சர். So next question, the product of two numbers is 2 and 6. Okay, if the HCF is 6, then the LCM வந்து என்னன்னு கேட்குறாங்க. So product of and the two numbers, that is equal to LCM into HCF. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் இந்த LCM into HCF அது உள்ளே இருக்கும். ஸோ ஆல்ரெடி ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க, ஒரு HCFும் கொடுத்துட்டாங்க. அப்போ LCM வந்து கேட்குறாங்க. இந்த ப்ராடக்ட் தான், இந்த ப்ராடக்ட்லேயே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு HCFும் ஒரு LCMும் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு LCMும் இதில் கொடுத்துட்டாங்க. இதில் இன்னும் ஒரு HCF என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. இதுதான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த LCM வந்து இங்கே கீழே டிவைட்க்கு வந்துருமா? ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் பை LCM. ஸோ LCM கேட்குறாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் டிவைடட் பை HCF. ஸோ போடலாமா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 2 1 6 கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை HCF வந்து 6. 6 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 6 3s are 18, remainder 3, 6 6s are 36. 36 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the sum of two numbers வந்து 2 and 6 and their HCF வந்து 27. how many pairs of such numbers are there? ஸோ இதில் வந்து sum of two numbers கொடுத்துட்டாங்க. sum of two numbers அதோட HCF இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ HCF of sum of two numbers which is equal to 2 1 6. So x plus y which is equal to 2 1 6 divided by 27. Cancel பண்ணலாமா? 3 table, 3 9s are 27, 3 7s are 21, 3 2s are 6. Okay, next in the table, 9 1s are 9 8s are என்னது 72. அப்போ x plus y ஓட வேல்யூ நம்மளுக்கு 8ன்னு வரணும். எப்போல்லாம் நம்மளுக்கு x plus y வந்து 8 வரும், அந்த மாதிரி எத்தனை பாசிபிள் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 0 plus 7 8, 0 வருமானு தெரில. 1 plus 7 வந்து 8, 2
ப்ளஸ்ஸு 6 வந்து 8, 3 ப்ளஸ்ஸு 5 வந்து 8, 4 ப்ளஸ்ஸு 6 வந்து 8, மறுபடியும் 5 ப்ளஸ் 3 தான் 8ன்னு வருமா? ஸோ மறுபடியும் ஆல்ரெடி வந்ததே தான் வரும். இங்கே மறுபடியும் வந்ததே தான் நம்ம 6லேயும் 7லேயும் வரும். நம்ம வந்ததே வர வேண்டாம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த ப்ரைம் நம்பர்ஸில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2, 4 இது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி 2, 6 இதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ 0 அதுவும் ஒரு நம்பராக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது 2 தான் நம்மளுக்கு இருக்குது. இப்படி தான் பார்க்கணும். ஸோ 1 + 7 வந்து 8, 3 + 5 வந்து 8. ஸோ இது 2 தான் நம்மளுக்கு பாசிபிள். நெக்ஸ்ட் இதே மாதிரி the HCF of product of two numbers வந்து கொடுத்துட்டாங்க. and the product of two numbers, the possible pairs of the numbers வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் ஓகே. ஸோ HCF வந்து 15. ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து 6300. ஸோ ப்ராடக்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா 15 × x + 15 × x × y இப்படி தான் இதை எழுதணும். 6300. அப்போ 2 டைம் இந்த 15 வந்து இது ரெண்டுத்துக்குமே வரும். ஓகேவா? 15 × x × 15 × y இப்படி தான் இதுக்கு எழுதணும். ஒன்று போட்டுக்கூடாது. ஸோ 2 டைம் 15 அதில் டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஒய் வேணும்னா 6300 / 15 × 15 போட்டால் என்ன வரும்? கேன்சல் பண்ணுங்க. 5 3s are 5 12s are 5 6 are third 3 5 6 are 30 ஒரு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 3s are 5 2s are 10, 5s are 25, 5 2s are 10. 3 டேபிளில் வருமா? 4 டேபிள் 3 3s are 9, 9 டேபிளில் வருமான்னு பாருங்க. வரும். ஸோ 3 3s are 9, 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 9 2s are 18, ரிமைண்டர் 7, 9 8s are 72. ஸோ x × y வந்து நம்மளுக்கு 28ன்னு வரணும். இதெல்லாம் 28ஓட பாசிபிள். எப்போ 28 வந்து வரும்? 128s are வருமா? 2 டேபிள் நம்ம பார்க்கக்கூடாது. ஈவனாக இருக்கிறதுலாம் பார்க்கக்கூடாது. சேம் டேபிளில் வர்றது பார்க்கக்கூடாது. ஸோ 23 டேபிளில் வருமா? வராது. 4 டேபிளில் வருமா? 4 7s are 2 ப்ரைம் நம்பர். 4 7s are 28 வரும். நெக்ஸ்ட்டு 5 டேபிள் வராது. 6 டேபிள் வராது. 7 டேபிள் 8 டேபிள் 2. ஸோ 2 தான் நம்மளோட ஆன்சர். 2 such pairs. Next, the least number which when divided by this leaves the remainder 4 in each case. அப்படி கேட்குறாங்க. ஸோ லீஸ்ட்டு அப்படின்னாலே என்னது? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப், ஸோ இதோட ஃபார்ம்லாம் என்ன சொன்னது? இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இது வந்து கடைசியாக வந்தது ஆன்சரோட இந்த 4 ப்ளஸ் பண்ணிக்கணும் ஈச் கேஸ்னால். ஸோ எல்சிஎம் ஆஃப் 12 15 20 54. ஓகேவா? 12 15 20 54. ஸோ கண்டுபிடிக்கலாம். 2 டேபிளில் போடலாமா? 2 6s are 12, 15 வராது. 2 10s are 2 2s are 4, 2 7s are 14. நெக்ஸ்ட் வேறு என்ன டேபிள் போடலாம்? 3 டேபிள் போட்டு பார்க்கலாமா? 3 2s are 3 5s are 15, 3 9s are 27. நெக்ஸ்ட் எந்த டேபிள் போடலாம்? 5 டேபிள் போடலாமா? 5 1s are 5 2s are 9, 2 டேபிள். ஸோ எல்சிஎம் வந்து என்னது?
LCM is equal 2 into 3 into 5 into 2 into 9. ஓகேவா? So 5 2s are 10 into 2 3s are 6 into ஒரு 9. 6 9s are என்னது? 72 6 9s are 54 into ஒரு 0. இது நம்மளோட LCM. ஸோ LCM கண்டுபிடிச்சிட்டோம். அது ப்ளஸ் இந்த ஈச் கேஸ். ஸோ அது வந்து எவ்வளோ 4. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 544 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். The largest number of 5 digits. Largest number of 5 digits na enna sonna? Largest number na 9 la varum, smallest number na 100 la varum. So largest number of 5 digit 1 2 3 4 5. Idha largest 5 digit number. Which when divided by இது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். அதால் இதை வந்து டிவிஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதிலிருந்து நம்மளுக்கு கடைசியாக அந்த ரிமைண்டரை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ஈச் கேஸை ஆட் பண்ணிக்கணும். இதான் அந்த கொஷினோட போடுற ஃபார்மேட். இதுக்கு வந்து LCM வந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? LCM of 16 24 30 36. இதெல்லாம் எந்த டேபிளில் வரும்? 4 டேபிள், மேக்ஸிமம் 4 டேபிள் வருமா? இப்போ 4s are 4 6 are 30 வராது. 4 9s are 36. நெக்ஸ்ட் இதெல்லாம் எந்த டேபிள் அதிகமாக வரும்? அதில் 2 டேபிள் போடுவோம். 2 2s are 2 3s are 2 15s are 9. 3 டேபிள் வருமா? அவ்வளோதான். இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ LCM வந்து என்னது? 4 into 2 into 3 into 2 into 5 into 3. ஓகே. ஸோ 5 2s are 10 into 4 2s are 8 into 3 3s are 9. 8 9s are 72 into ஒரு 0 720 தான் LCM. ஸோ இந்த நம்பரை 720ஆல் டிவைட் பண்ணோம். 1 2 3 4 5 720ஆல் டிவைட் பண்ண போகிறோம். செவன் 22s are போட்டு பார்க்கலாம். 0 2 2s are 4 7 2s are 14. ஸோ 720 போட்டுக்கலாம். 721s are 720. 9 2 சாரி 7 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு 9 கீழே இருக்கும். அப்போ எந்த டேபிளால் வரும்? இன்ட்டு 5 போட்டு பார்ப்போம். 5 0 0 5 2s are 10 7 5s are 35 வந்துடும். அப்போ 4ம் வந்து 7 4s are 28 வந்துடும். 3 டேபிள் போட்டு பார்க்கலாம். 3 0s are 0 3 2s are 6 3 7s are 21 வருது. ஓகேவா? ஸோ 3s are 2 1 6 0 9 3 6. மறுபடி இது ஒன்று லாஸ்ட்டாக இருக்கணும். அப்போ எந்த டேபிளில் வரும்? எயிட் 7s are வந்து என்னது? 7 9s போட்டு பார்க்கலாமா? 7 9s are 63 வரும் கொஞ்சம் கிட்டத்தட்ட. ஸோ 7 0 9 2s are 18
7 9s are 63, 64 வந்துடும். இப்போ 8 டேபிள் போட்டு பார்க்கலாம். 8 0s are 0, 8 2s are 16, 8 7s are 56, 57. Okay, so 8 table 5 7 6 0, 9 3 6 அவ்வளோதான். ஸோ இப்படி கேட்டால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதிலிருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு கூட ப்ளஸ் இங்கே தான் இருக்குதுன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லார்ஜஸ்ட் டிஜிட் கிரேட்டஸ்ட் டிஜிட்லாம் கேட்டாங்கன்னா ஸோ மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 இதிலிருந்து இந்த 639 மைனஸ் பண்ணுவோம். 9 minus 9 0, 9 minus 3 6, 3. அதோட மிச்சம் 9, இங்கே 9 இருக்குமா, இது கூட ப்ளஸ் இந்த ஈச் கேஸை வந்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9 9 3 7 0 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி 4 பெல்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்டர்வெல்ஸ் ஆஃப் இந்த மாதிரி செகண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கா எப்போ அது சைமல்டேனியஸாக மீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட்ஸ்ன்றதால டிவைடட் பை 60 போடணும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் ஃபார்மேட். ஸோ எல்சிஎம் ஆஃப் 5, 6, 8, 9. ஓகே, போடலாமா? போட்டால் என்ன வரும்? 2 டேபிள்லேயே போட்டு பார்ப்போம். 2 3s are 2 4s are 8. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் போட்டு பார்ப்போம். 3 1s are 3 3s are. அவ்வளோதான், மிச்சம் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ எல்சிஎம் வந்து என்னது? 2 into 3 into 5 into 4 into 3. ஸோ 5 2s are 10 into 3 3s are 9, 9 4s are 36. ஸோ 360 வருது. அப்போது 360 டிவைடட் பை மினிட், இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது, மினிட்ஸ்ன்றதுனால டிவைடட் பை 60. 0 0 கேன்சல், 6 1s are 6 6 are 6 minutes தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the least number which when divided by 18 27 36 leaves remainder this. leaves remainder சொன்னாங்கன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி பார்க்கணும். அதில் காமனான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவோட லீஸ்ட் நம்பர்னா எல்சிஎம். ஸோ இந்த எல்சிஎம்லேருந்து வந்த ஆன்சரை வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 18 27 36. ஓகே, நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வருதான்னு பார்க்கலாம். 18 27 36 minus 5 minus 14 minus 23 மைனஸ் பண்ண என்ன வரும்? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 13 வருது. அப்போ கடைசியாக இதுலேருந்து வந்த எல்சிஎம் மைனஸ் காமன் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இது எந்த டேபிளில் வரும்? 9 டேபிளில் வருமா? 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36. நெக்ஸ்ட்டு 2 டேபிள், 2 2s are 4. அவ்வளோதான். ஸோ 9 into 2 into 3 into 2 போட்டால் என்ன வரும்? 9 3s are 27 into 2 2s are 4, 4 7s are என்னது? 4 7s are 28, 2 4s are 8, 9 10. ஸோ இதிலிருந்து இந்த 13 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 108 minus 13 அப்படின்னா 5 9 95 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம், the least perfect square which is divisible by இது. ஸோ எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு எது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா குறையுதோ அதை வந்து இன்னொரு டைம் வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும்.
ஸோ போடலாமா? ஸோ என்ன வரும்? எல்சிஎம் ஆஃப் 21, 36, 66. ஓகே, இந்த டேபிளில் போடலாம். 3 டேபிள். 3 7s are 21, 3 1s are 3 2s are 6, 3 2s are 6, 3 2s are 6. இதை இந்த டேபிளில் போடலாம். 2 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 2 6s are 12, 2 11s are. அவ்வளோதான், இது எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ என்ன பண்ணலாம்? ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது, ஒரு 7 இருக்குது. இந்த 6 நம்ம எப்படி எழுதலாம்? 3 2s are 6ன்னு எழுதலாமா? ஸோ ஒரு 3 ஒரு 2 இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு 11 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2 3 இருக்குது, 3 ஸ்கொயர், 2 2 இருக்குது, 2 ஸ்கொயர், ஒரு 7, 2 3 இருக்கா, 2 2 கேன்சல் பண்ணு. நெக்ஸ்ட் ஒரு 7 ஒரு 11 இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்கொயரில் இருக்கணும். இது ஸ்கொயரில் இருக்குது, இதுவும் ஸ்கொயரில் இருக்குது. இது ரெண்டும் ஸ்கொயரில் இல்லை. அப்போ இன்னும் ஒரு 7ஐயும் இன்னும் ஒரு 11ஐயும் என்ன பண்ணிக்கணும்? நம்ம இது கூட சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இன்னும் ஒரு 7ஐ மல்டிபிள் பண்ணிக்கணும், இன்னும் ஒரு 11ஐ மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணலாம். 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4, 7 ஸ்கொயர் வந்து 49, 11 ஸ்கொயர் வந்து 121. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் அதுக்கு வரப்போகிறது ஆன்சர். 9 4s are என்னது? 36 into 49. இது வந்து இப்போ நம்ம போடுவோம். 6 9s are 54. 6 4s are 24. 3 9s are 27. ஸோ என்ன வரும்? 9 16. நெக்ஸ்ட் 3 4s are 12, 13 14 15 16 17. நெக்ஸ்ட் இது கூட 121 மல்டிபிள் பண்ணும். 1 4s are 4. எல்லாமே 1 டைம்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 டேபிளால் 2 4s are 8, 2 6 are 12, 2 7s are 14 15. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 3. நெக்ஸ்ட் எல்லாமே 1 டேபிளால். அப்போது 1 7 6 4 4 6 + 8 வந்து என்னது? 14. 8 9 10 14. இப்போ 6 11 12 13 10 11. அப்போது 2 1 3 444 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் பார்க்கலாம். The smallest number of which leaves remainder each case and that should be divisible by this with no remainder. எப்படின்னா அதோட HCF பார்க்கலாமா? 5 10 12 7. Sorry, 5 10 12 15. Okay, so 2 5s are 10, 2 6 are 12. 3 table. 3 2s are 6, 3 5s are 15. 5 table. So LCM வந்து என்ன வரும்னா 5 2s are 10 into 3 2s are 6. 60 தான் நம்மளோட LCM. So இந்த LCM into K plus each case that should be divided by 7. So Kக்கு 1 போட்டு பார்க்கலாம். 60 plus 2 வருமா? 62 divided by 7 கிடையாது. Kக்கு 2 போட்டு பார்ப்போம். 60 into 2 வந்து 120. 120 plus 2 122. 7 டேபிளால் வருமா? வராது.
3 டேபிள் போட்டு பார்ப்போம். ஸோ 60 into 3 180 180 + 2 182 7 டேபிளால் போட்டு பார்ப்போம். 7 2s are 14, ரிமைண்டர் 4, 7 6 are. ஸோ இது வருது. ஸோ 182 இது நம்மளோட ஆன்சர். இந்த கொஷின் வந்து நம்பர் நியரஸ்ட் டு திஸ் வேல்யூ விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இது, அது வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 4 இந்த வேல்யூக்கு கிட்ட இருக்கிற அந்த ஒரு வேல்யூ. அப்போ LCM ஆஃப் 3, 4, 5, 6, 7, 8 LCM கண்டுபிடிக்கலாமா? 2 2s are 2 3s are 2 4s are 8. 2 டேபிள்லே போடுவோம். 3 டேபிள், அவ்வளோதான். ஸோ இப்போ LCM which is equal to 2 into 2 into 3 into 5 into 7 into 2. 5 2s are 10 into 2 2s are 4, 4 7 3s are 21. என்ன வரும்? 4 1s are 4, 4 2s are 8, 0. 840 வருதா? ஸோ இந்த 840ஆல் இது என்ன பண்ணணும்? டிவிசிபிள் பண்ணணும். 840ஆல். ஸோ 840 1s are 840. 100ல் 84 போச்சுன்னா 16 இன்னொரு 0 கீழே இருக்கும். 840 into 2 என்னது? அதை விட அதிகமாக வருது. அப்போ மறுபடியும் 840 போடுவோம். $760. ஸோ இது எப்படி போடணுன்னா இது ப்ளஸ் இந்த வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். 840 மைனஸ் 760 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 80 வருமா? அப்போது இந்த வேல்யூவை அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போது 80 வரும். இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 3x is to 4x. ஸோ இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பர். 2 நம்பர்ஸ். அதோட HCF கொடுத்துட்டாங்க. LCM என்னன்னு கேட்குறாங்க. LCM கண்டுபிடிக்கணும்னா இந்த HCF இதோட மல்டிபிள் பண்ணால் 2 நம்பர் கிடச்சிடும். அந்த நம்பருக்கு LCM வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 2 நம்பரும் HCF இன்ட்டு ஒரு நம்பர் 5 into 3, இன்னொன்று 5 into இந்த 4. 3 5s are 15, 5 4s are 20. இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம LCM வந்து கண்டுபிடிக்கணும். 15, 20. 5 டேபிள் போடலாமா? 5 3s are 5 4s are. அவ்வளோதான், மூணுமே ப்ரைம் நம்பர். இப்போது 5 into 3 into 4. 5 4s are 20, 20 into 3 60. So next question. 2 numbers are in the ratio. 2 number 3 இன்னொன்று 4x. Next LCM வந்து 240. Smaller of the 2 numbers. ஸோ அப்போ இந்த 2 நம்பர் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். LCM கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரேஷியோ அதுதான் வந்து நம்மளுக்கு LCM. அப்போ 3x into 4x which is equal to 240. கேன்சல் பண்ணலாமா?
இன்ட்டு ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 1s are 3 20s ஆரா, அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 20 கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஹெச்சிஎஃப் எடுத்துகிட்டு போய் இதில் மல்டிபிள் பண்ணால் அந்த நம்பர் என்னென்னு கிடச்சிடுமா? அப்போது in 3 into 20, நெக்ஸ்ட்டு 4 into 20, 80, இது 60. இதுதான் அந்த ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எது வந்து ஸ்மாலராக இருக்குன்னு கேட்குறாங்க. 60 தான் ஸ்மாலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு, if the ratio of the two numbers வந்து 2x and 3xஆக இருக்குது, அதோட LCM வந்து 54ஆக இருக்குது. sum of the two numbers என்னதுன்னு கேட்குறாங்க. அப்போது 2x into 3x, இதுதான் நம்மளுக்கு 54 into HCF. அப்போ HCF is equal to 3 1s are 3, 3 8s are 24, 2 1s are 2 9s are. அப்போ HCF வந்து நம்மளுக்கு 9. HCF 9 இருந்துச்சுன்னா ஆக்சுவலி இந்த HCF வந்து இங்கே வரும். HCF into product of numbers-ஆ? ஸோ நம்மளுக்கு என்ன வருது? 9 வந்துடுச்சா? ஸோ இதை 9ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாம். நைன் 2s are 18, 3 9s are 27. இதான் அந்த ரெண்டு நம்பர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 45. The number between 3000 and 4000, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நம்பர் இருக்கணும். and that should be divisible by this. இப்போ LCM of 30, 36, 80 கண்டுபிடிக்கணும். த்ரீ டேபிள், ஸோ என்ன வரும்? 2 2s are 4, 3 3s are 9, 5 4s are 20, 4 9s are 36 into ஒரு 20 போட்டோன்னா 720 வருது. இந்த 720யோட என்ன மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ போட்டு பார்க்கலாம். 720 into 3 போட்டு பார்ப்போம். 0 3 4 2 3s are 6, 7 3s are 21. ஸோ 3ல் வரணும் நம்மளுக்கு ஆன்சர். அப்போ 720 into 4 போட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 720 into 5 போட்டு பார்ப்போம். ஸோ இது பாருங்கள் 3600 வருது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கா? எதுக்கும் நம்ம 720 into 6 போட்டு பார்ப்போம். 43 மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே போயிடுச்சு. இது வந்து இதுக்கு கீழே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.